மதுரை வாடிப்பட்டியில் 2025 புத்தாண்டு ஆசீர்வாத எழுப்புதல் பெருவிழா. நாள் 2025 ஜனவரி 10, 11, 12. வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்களிலும் தினமும் மாலை 6 மணிக்கு. நடைபெறும் இடம் புதுக்கிருபை ஏஜி ஆலயம், தாய் ஸ்கூல் ரோட், பஸ் ஸ்டாண்ட் பின்புறம், ஏல்புதூர், வாடிப்பட்டி, மதுரை. தேவ செய்தியாளர் இவாஞ்சலிஸ்ட் ஆர் மணியையர் அவர்கள். லைட் ஆஃப் தி வேர்ல்ட் மினிஸ்ட்ரீஸ், சென்னை. அபிஷேகம் நிறைந்த ஆராதனை, வல்லமையான தேவ செய்திகள், உயிர்ப்பிக்கும் சாட்சிகள் மற்றும் விட முடியாத பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் குடும்ப பிரச்சனைகளிலிருந்தும் பிசாசின் பிடியிலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தரும் அற்புத விடுதலையை பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். மேலும் சனிக்கிழமை 11ஆம் தேதி காலை 9 மணிக்கு சுகமளிக்கும் உபவாச கூடுகையும் நடைபெறும். தவறாமல் இந்த கூடுகையில் பங்கு பெற்று ஆண்டவர் இயேசு அருளும் அற்புத சுகத்தையும் புத்தாண்டின் தெய்வீக ஆசீர்வாதங்களையும் பெற்றுச் செல்லுங்கள் என்று உங்களை அன்புடன் அழைக்கும் சபையார் மற்றும் ரெவரண்ட் ஜே சாம்பால் போத்திராஜ்லு, புதுக்கிருபை ஏஜி ஆலயம். செல்போன் 880777987373. சென்னை வண்ணாரப்பேட்டை தென்னிந்திய திருச்சபை CSI கிறிஸ்துநாதர் ஆலயத்தின் 179வது ஆலய ஆண்டு விழா. நாள் 14/1/2025 செவ்வாய்க்கிழமை. திருவிருந்து வழிபாடு காலை 9 மணிக்கு. அன்பின் ஐக்கிய விருந்து பிற்பகல் 12 மணிக்கு. சிறப்பு தேவ செய்தி அளித்து வருகின்ற அனைவருக்காகவும் ஜெபிக்க இருக்கின்றவர் இரா மணி ஐயர், லைட் ஆஃப் தி வேர்ல்ட் மினிஸ்ட்ரீஸ், சென்னை. அன்பிற்குரியவர்களே, இந்த ஆலய ஆண்டு விழாவில் குடும்பமாய் பங்கேற்று தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உங்களை அன்புடன் அழைக்கும் ஆயர் மற்றும் தலைவர் ரெவரன் ஆர் குணசேகரன் கோயில் பிள்ளை, செயலர் திரு ஜே அருள், ரபிபால் பாஸ்கர், பொருளர் திரு டி ஜெயசீலன் மற்றும் சேகர குழு அங்கத்தினர்கள். பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவரையும் விசேஷித்த வகையில் தம் பிள்ளைகளாய் மாற்றிக்கொள்வதில் அவருக்கு நிகர் அவர் தாங்க. ஏன்னா அவருடைய செயல்கள், அவர் தம் மக்களை சந்திக்கிற விதம் மிகுந்த ஆச்சரியமான ஒரு காரியம். இதோ இவ்வளோ நேரம் உங்களுக்காக பல ஆண்டுகளாக அவருடைய கிருபையினால 27 ஆண்டுகள் மேலாக அவருடைய முழு நேர பணியை தேவ ராஜ்யத்துக்கு என்று நாம மகிமைக்கென்று நான் ஸ்தாபித்து வருகிறேன் என்றால் இது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் தானே. எந்தவித மனுஷனுடைய உதவியோ இல்லை எந்த விதமான ஆஸ்திகளோ சொத்துக்கள் மேல் நம்பிக்கை வைத்தோ அல்லது அவைகள் இருக்குது என்று எண்ணியோ அல்ல. இயேசுவே அழியா செல்வம், இயேசு ஒருவரே மாறாதவர் என்ற நம்பிக்கையோடு அவரே தகப்பன், தாயாக, நண்பனாய், உற்றாராய் எல்லாமே எண்ணி அவரே சார்ந்து தொடங்கின இந்த லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிகுந்த மகிமையோடும் மகிழ்ச்சியோடும் பிரசன்னத்தோடு நடத்தி வருகிறார். இதற்கு துதியும் கனமும் மகிமையும் கர்த்தருக்குரியவர். அவர் ஒருவராக அது தகுதியானவர். ஆக அவருக்கே நான் மகிமை செலுத்துகிறேன். இது ஒரு பருவம் இருந்தாலும் மறுபுறம் யார் என்றே கூட தெரியாத எத்தனையோ பலதரப்பட்ட மக்கள் அடியன் மேலும் ஊழியத்தின் மேலும் காண்பித்த அன்பையும் அவர்கள் செய்ததான ஒவ்வொரு இக்கட்டு நேரத்தில் வந்து தேவ ராஜ்யத்துக்காக வந்து தோள் கொடுத்த ஒவ்வொரு காரியங்களும் நற்காரியங்களும் கர்த்தர் நினைவு கூறுகிறார். இப்படிப்பட்ட தேவனுக்கு நான் கோடான கோடி நன்றியை ஏறெடுக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, இந்த புதிய ஆண்டிலும் கூட தேவன் நமக்கு தருகிற அந்த புதிய வெளிச்சத்தின் அடிப்படையிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் சிந்திக்க இருக்கிறோம். இதோ உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக மனுஷனுடைய பிரயாணத்தில் எப்படியெல்லாம் தேவன் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார் என்பதை நாம் சிந்திக்க போகிறோம். பவுலாகிய மனுஷனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய மாற்றத்தை தான் இப்போ நாம் சிந்திக்க போகிறோம். அப்போஸ்தலரின் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். Acts chapter 9 verse 3. அவன் பிரயாணமாய் போய் தமஸ்கோவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. இந்த அருமையான வார்த்தையை கேட்ட சகோதரி சகோதரியை இந்த வசனம் என்ன சொல்வது? பவுலாகிய மனுஷன் கொலைவெறியோடு எப்படியாயிலும் கிறிஸ்தவர்களை அழித்து விட வேண்டும், ஆலயங்களை இடித்து விட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கூட அவன் தமஸ்குவுக்கு சமீபித்த போது. உங்களுடைய புரிதலுக்காக இப்பொழுது ஒரு சில புகைப்படங்களை உங்களை நான் காண்பிக்க போகிறேன். இதோ உங்களுடைய புரிதலுக்காக. இப்போ நான் பார்த்து கொண்டிருக்கிற இந்த புகைப்படம் பார்த்தீங்கன்னா, எங்கேயோ பூமி அதிர்ச்சி நடந்து எங்கேயோ கட்டடம்லாம் இழுந்து போய் கிடக்குன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இன்றைக்கு இந்த 2025 இந்த ஜான்வரி மாதத்தில் காட்சி அளிக்கிற தமஸ்கு பட்டணம் தான் இது. கடந்த நாட்களாகவே வருடமாகவே இஸ்ரேலுடைய அந்த ஏவுகணைகள் அங்கே தாக்கி அங்கே சத்துருக்களை தரமட்டமாக்கி கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். அவன் தமஸ்குவுக்கு சமீபித்த போது எதுக்காக இந்த புகைப்படங்களை நாங்கள் காண்பிக்கிறோம் என்றால்,
ஒரு குறிப்பிட்ட ஊர் பெரிய காரியம் அல்ல, ஒரு குறிப்பிட்ட நகரம் ஒரு பெரிய விஷயம் அல்ல. அந்த நாட்களில் அது ஒருவேளை பிரம்மாண்டமாக இருந்திருக்கக்கூடும். ஆனால் இன்னைக்கு மண்மேடாய் போய்விட்டது. ஒருவேளை அன்றைக்கு பவுல் சந்திக்கப்படாமல் இருந்திருப்பார், ஆனால் அவருக்கும் இதே நிலைமை தான் ஏற்பட்டிருக்கும் என்பதை காண்பிக்க தான் இந்த ஒரு புகைப்படத்தை உங்களுக்கு காண்பித்தேன். அன்பானவர்களே, என் தேவனாகிய கர்த்தர் வெறுக்கிறவர் அல்ல, ஒதுக்கி தள்ளுகிறவர் அல்ல. அவர் மனதுருக்கத்தின் தேவன். அவர் நரகம் என்பது மனுஷர்களுக்கு கிடையாது. தள்ளப்பட்ட தூதர்களுக்கு தான் நரகத்தை கடவுள் அனுமதித்தார், அதை உருவாக்கும்படி அனுமதித்தார். எதுக்காக சொல்லுகிறேன்? தேவன் தன் சாயலா மனுஷனை சிருஷ்டித்தார். ஆனால் இன்றைக்கு மனிதர்கள் இந்த பூமியிலே வாழும்போது எப்படி இந்த தமஸ்கு பட்டணம் இன்றைக்கு சீர்குலைந்து போய் கிடக்கும், அதே போல இன்றைக்கு உங்களுடைய உள்ளான மனுஷன் பெருமையினாலும் இச்சையினாலும் கோபத்தினாலும் அருவருப்பான பாவங்கள்னாலும் இன்னும் பல தகாத விதமான வணக்கங்களாலும் பலவிதமான வேத வசனங்களுக்கு விரோதமான வாழ்க்கையினாலும் அல்லது துன்மார்க்க ஜீவியத்தினாலும் என்ன ஆகுது? இடிந்து போய் கிடக்கிறார்கள், நொறுங்கி போய் கிடக்கிறார்கள், இப்படிப்பட்ட அலங்கோலமாய் கிடக்கிறார்கள். வெளியே தெரியாது, ஆனால் அவர்களுடைய உள்ளான இருதயத்தை கர்த்தர் நன்கறிவார். ஆண்டவரே, கடலின் ஆழமே உம்முடைய கண்களுக்கு பிரத்யட்சமாய் இருக்க மனுஷனுடைய இருதயத்தின் ஆழம் உம்முடைய கண்களுக்கு முன்பாக எம்மாத்திரம் என்று பக்தன் சொல்லுகிறார். ஆக நம்முடைய இருதயம் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக வெளியரங்கமாக இருக்குது என்பதை மறந்து விடாதீங்க. எல்லா சிருஷ்டிப்பின் கிரியைகளும் கர்த்தருடைய கண்கள் முன்பாக வெளியரங்கமும் நிர்வாணமாக இருக்குது என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு சகோதரி சகோதரியே, இங்கே பொல்லாத குணம் கொண்டவனாய், கோபம் கொண்டவனாய், எரிச்சல் கொண்டவனாய் அவனை இப்படி நடத்தினது யாரோ எனக்கு தெரியாது, ஆனால் அவனுக்குள்ளாக வந்த அந்த பொல்லாத ஆவியின் கிரியை பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு தீமையை கொண்டு வந்து இன்னைக்கும் கூட இந்த செய்தி கேட்கிற நீங்கள் இதை எதுக்காக மற்றவர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க அப்படின்னு ப்ரேயரோடு நாங்கள் சொல்கிறோம். ரீசன் என்னன்னா, என் அன்பானவர்களே, எங்களுடைய சேனலுக்கு அதிகமான மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் என்ற எண்ணத்தில் கிடையாது. எங்கள் சேனல் மித்தம் அதிகமான ஆத்துமாக்கள் பரலோகத்துக்கு வந்து சேர வேண்டும். இந்த வார்த்தை மித்தம் திரளான ஜனங்கள் தங்களுடைய குறை குற்றங்களை எல்லாம் இயேசுவிடத்தில் அறிக்கையிட்டு மனம் திரும்ப வேண்டும். இந்த வார்த்தை கேட்கிற ஊழியர்கள், விசுவாசிகள், சபை போதகர்கள், பேராயர்கள், இப்படிப்பட்ட தேவனுடைய ஊழியர்கள் எல்லாரும் தங்களுடைய தவறான செயல், அதாவது பிளியாமை போல கூலிக்காக தீர்க்கதரிசனம் உரைக்கக்கூடியவர்கள் மனம் திரும்பி தங்கள் குற்றத்துக்காக மனம் கசந்து பேதுரு பின்வாங்கி போனது உண்மை. ஆனால் பேதுருவேன்னு கர்த்தர் அழைத்த போது தன் செயலுக்காக மனதுருகி அழுது ஆண்டவரிடத்தில் திரும்பி வந்தபோது கர்த்தர் பிரயோஜனப்படுத்தினார் அல்லவா? அதே போல் எல்லாரும் பயன்பட வேண்டுமே என்கிற பாரத்தோடு தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தெய்வ கிருபையினாலே கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்து ஆண்டுடைய வார்த்தையை உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். ஆக தமஸ்குவுக்கு சமீபித்த போது, அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு சமீபித்த போது இப்படிப்பட்ட நிலைமையோடு அவன் இருப்பானால், தேவனாகிய கர்த்தர் ஒரு வருடத்தையும் ஒரு மாதத்தையும் அவங்களுக்கு கூட்டி கொடுத்திருக்கிறாரு. இதனுடைய நோக்கம் என்னவென்றால், நீங்களும் நானும் அவருக்கு சமீபமாய் வர வேண்டும். இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா, இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. பிரியமானவர்களே, அந்த நாட்கள் எழுதின எவ்வளோ ஒரு அபிஷேகம் நிறைந்த பாடல் பார்த்தீங்களா? இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் வருகிற நிந்தைகள், நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்தித்த தோல்விகள், போராட்டங்கள், இவெல்லாம் எதுக்குன்னா கர்த்தராகிய இயேசுவிடத்தில் நெருங்கி வர. மனுஷங்கிட்ட நெருங்கி போயிட்டு இருந்தோம். நம்ம நினச்சோம் அப்பா அம்மா எப்போதும் கூட இருப்பாங்க, அல்லது மனைவி பக்கத்தில் இருப்பார், புருஷன் கூடவே இருப்பார் நினைச்சோம். ஆனால் சில காலம் வந்து நேரம் வந்தது, மரணத்தினாலே பிரிந்து போனார்கள். அல்லது சில வித யூதாசின் ஆவியை போல காட்டி கொடுத்து செயல்பட்டவர்கள் ஏறாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் கர்த்தரோ மாறாதவர், அவரே நம்முடைய பங்காய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த அற்புதமான வார்த்தை கேட்குற நீங்கள் மனம் திரும்புவீங்களா? இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. சமீபித்த போது அவன் ஒரு பட்டணத்துக்கு நெருங்கி வந்தபோது அவனுக்கு நேர்ந்த ஒரு பெரிய மாற்றத்தை நாம் சிந்திப்பதுக்கு முன்பாக இன்னைக்கு நீங்களும் நான் யாரிடத்தில் சமீபித்து வந்திருக்கிறோம் சிந்தித்து பாருங்கள். நீ நம்பி கொண்டிருக்கிற உன் உற்றார், உறவினர், நண்பர்கள் சில நாள் சில நேரம் கூட இருப்பாங்க. ஏன்னா நீதிமொழிகள் 17:17 என்ன சொல்லுகிறது? இக்கட்டில் உதவே சகோதரன் பிறந்திருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் எப்பொழுதும் உதவுவாங்களா? சந்தேகம்தான். ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் எப்பொழுதும் உங்களுக்கு உதவியாக இருப்பார். நீங்கள் சமீபித்து வர ஆயத்தமாக இப்பொழுது ஒரு தீர்மானம் செய்வோம். ஆண்டவரே, நான் உம் அண்டை நெருங்கி வரக்கூடாதபடி என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ரகசிய பாவங்கள்,
துணிகர பாவங்கள் அல்லது என் இருதயத்திலே ஒட்டியிருக்கிற ஆணவங்கள், அகந்தைகள், இன்னும் கர்த்தாவே உம்முடைய பார்வைக்கு பொல்லாப்பா இருக்கக்கூடிய துர்குணங்கள் எதுவாக இருந்தாலும் முற்றிலுமாய் மாற்றி போடும் ஆண்டவரே, என்னை உம்மை போல மாற்றியருளும் ஆண்டவரே என்று சொல்லி உள்ளத்தை நேராக்குவோமா. சமீத்த போதுதான், நான் மறுபடியும் சொல்ல, நெருங்கி வரும்போது தான் நன்மைகள் கிடைக்கும். இன்னைக்கு நீங்களும் நானும் தயவுசெய்து மனுஷனிடத்தில் ரொம்ப நெருங்கி போகாதீங்க. கீப் டிஸ்டன்ஸ் வித் யுவர் பீப்புள், தட் இஸ் ரைட். நான் எப்போதுமே அது சரின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா மனுஷனோடு ஒரு லிமிட்டோடு பழகுறது நல்லது. ஏன்னா நீங்கள் சில பெற்றோர் பாருங்களேன், நான் பார்த்துருக்குறாங்க, நல்லா தங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்து, கஷ்டப்பட்டு வீடு விற்று, நிலத்தை விற்று பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க, நல்லா ஒரு அந்தஸ்தில் கொண்டு வந்து விடுறாங்க. ஆனால் திருமண வயசுன்னு வரும்போது சில பிள்ளைங்க தங்களுக்கு விருப்பமானபடியே காரியங்களை செய்யும்போது அந்த உடஞ்சி போகிறாங்க பெற்றோர்கள். நல்ல 80 வயசு 90 வயசு வாழ வேண்டிய பெற்றோர்லாம் 60 வயசுலேயே ஹார்ட் அட்டாக்ல போயிடுறாங்க. ரொம்ப பரிதாபம் இல்லையா? நான் எல்லாத்தையும் சொல்லலை அன்பானவர்களே, தேவன் தந்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டோடு நீங்கள் இருப்பீங்கன்னா உங்கள் இதயத்தில் எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்து தாக்கினாலும் அது ஜெயிக்கவும் பலனடைய முடியும். ஆகவே சொல்லுங்கள், இயேசப்பா, நான் உமக்கு சமீபமாக வர விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு பி நியர் டு யூ லார்ட், ட்ரா மீ நியர் ஓ காட். என்னை உம்மண்டி இழுத்துக்கொள்ளும் ஆண்டவரே, இன்னும் உண்மை போல மாற்றியலும் ஆண்டவர்னு சொல்லி தயவுசெய்து உங்களை வேண்டாம் என்று உதாசீனப்படுத்தினேன் அல்லது உங்களோட வேல்யூ ஆஃப் ரிலேஷன்ஷிப்பை மதிக்காமல் போனவர்களை குறித்து கலங்காதீங்க, விட்டுடுங்க. கர்த்தரோடு நெருங்கி வாங்க. இந்த வார்த்தையின்படி பவுலை மாற்றினது காரணமே அவன் தமஸ்குவுக்கு சமீபித்து வந்தான். அவன் மாறாமல் போயிருப்பானால் அவனுடைய நிலைமையும் இன்றைக்கு தரைமட்டமாக இன்றைக்கு மாறி இருக்கும். ஆனால் கர்த்தரிடத்தில் வந்தவர்களை கர்த்தர் ஒரு நாள் கீழே விட்டதில்லை. அதனால ஆமோஸ் 9:12 வாசிக்கிறோம், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டி பூர்வ நாட்களில் இருந்து போல அதை ஸ்தாபிப்பேன். கர்த்தர் உங்கள் இல்லற வாழ்க்கையை, ஊழியத்தை, உங்கள் வியாபாரத்தை அப்படியே செய்ய போகிறார். ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டு என்னுடைய ஜெபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்விலும் தேவனே ஒரு பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தினாலே. பவுல் சமீபமாய் வந்தபோது தான் பல நன்மைகளை பெற முடிந்தது. இன்றைக்கும் கூட உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் உம்மண்டை நெருங்கி வரக்கூடாதபடி தடை பண்ணக்கூடிய இச்சைகள், பாவங்கள், அசுத்தங்கள், தவறான போதனைகள் அல்லது பொய்யான நம்பிக்கைகளை முற்றிலுமாக விட்டுவிட எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. இந்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு நீ கரம் நீட்டி ஆசீர்வதி. தகப்பனே, தன்னை தாழ்த்தின ஒவ்வொரு பிள்ளைகளும் உயர்த்தும், கிருபை பாராட்டும். ஜீவாதிபதி பேசும் தெய்வம் இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரி ஒவ்வொரு மனுஷர்களையும் இரட்சகரோடு இணைய பண்ணுகிற ஒரு ஊழியம். இந்த லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரி ரட்சிக்கப்பட்டவர்கள் இன்னும் பரிசுத்தத்து மேல் பரிசுத்தம் அடைய அந்த பரிசுத்தரோடு கூட இணைய வைக்கிற ஒரு ஊழியம். இந்த லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரி இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை பாரத்தோடு தரிசனத்தோடு அவர் சித்தத்தின்படி செய்ய உதவி செய்கிற ஒரு ஊழியம். ஆக இந்த உதவி செய்கிற ஊழியத்துக்கு நீங்கள் செய்யக்கூடிய பெரும் உதவி, உங்கள் முழங்காலை எங்களுக்காக முடக்குங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். மதுரை வாடிப்பட்டியில் 2025 புத்தாண்டு ஆசீர்வாத எழுப்புதல் பெருவிழா. நாள் 2025 ஜனவரி 10, 11, 12. வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்களிலும் தினமும் மாலை 6 மணிக்கு. நடைபெறும் இடம் புதுக்கிருபை ஏஜி ஆலயம், தாய் ஸ்கூல் ரோட், பஸ் ஸ்டாண்ட் பின்புறம், ஏல்புதூர், வாடிப்பட்டி, மதுரை. தேவ செய்தியாளர் இவாஞ்சலிஸ்ட் ஆர் மணியையர் அவர்கள். லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரீஸ், சென்னை. அபிஷேகம் நிறைந்த ஆராதனை, வல்லமையான தேவ செய்திகள், உயிர்ப்பிக்கும் சாட்சிகள் மற்றும் விட முடியாத பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் குடும்ப பிரச்சனைகளில் இருந்தும் பிசாசின் பிடியிலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தரும் அற்புத விடுதலையை பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். மேலும் சனிக்கிழமை 11ஆம் தேதி காலை 9 மணிக்கு சுகமளிக்கும் உபவாச கூடுகையும் நடைபெறும். தவறாமல் இந்த கூடுகையில் பங்கு பெற்று ஆண்டவர் இயேசு அருளும் அற்புத சுகத்தையும் புத்தாண்டின் தெய்வீக ஆசீர்வாதங்களையும் பெற்றுச் செல்லுங்கள் என்று உங்களை அன்புடன் அழைக்கும் சபையார் மற்றும் ரெவரன் ஜே சாம்பால் போத்திராஜ்லு, புதுக்கிருபை ஏஜி ஆலயம். செல்போன் 8807798373. சென்னை வண்ணாரப்பேட்டை தென்னிந்திய திருச்சபை CSI கிறிஸ்துநாதர் ஆலயத்தின் 179வது ஆலய ஆண்டு விழா. நாள் 14/1/2025 செவ்வாய்க்கிழமை. திருவிருந்து வழிபாடு காலை 9 மணிக்கு. அன்பின் ஐக்கிய விருந்து பிற்பகல் 12 மணிக்கு. சிறப்பு தேவ செய்தி அளித்து வருகின்ற அனைவருக்காகவும் ஜெபிக்க இருக்கின்றவர் இரா மணி ஐயர், லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரீஸ், சென்னை. அன்பிற்குரியவர்களே, இந்த ஆலய ஆண்டு விழாவில் குடும்பமாய் பங்கேற்று தெய்வ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உங்களை அன்புடன் அழைக்கும் ஆயர் மற்றும் தலைவர் ரெவரன் ஆர் குணசேகரன் கோயில் பிள்ளை,
செயலர் திரு ஜே அருள், ரபிபால் பாஸ்கர், பொருளர் திரு டி ஜெயசீலன் மற்றும் சேகர குழு அங்கத்தினர்கள்.